ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடிய காலையில் எழுந்துக்கிறதே ஒரு உண்மையாக ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்டலாம் செம்ம அடி வாங்கியிருக்கேங்க. உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடிலாம் இல்லை, செம்ம அடி வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு காலையில் எழுந்தோடனே வாசல் பெருக்கணும், அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், வாசலை சுத்தமாக வச்சுக்கணும் சொல்லிட்டு காலையில் பெருக்கிற டியூட்டியே என் டியூட்டி தாங்க. அதனால் பெரிய பெரிய கோலம்லாம் போட்டு பழக்கம் இருக்குது. அம்மாவோட காலையில் அந்த மாதிரி ஹெல்ப் இல்லைன்னா நான் இந்த மாதிரி என் பசங்களுக்கு செய்ய முடியாதுங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், இதை செய் அதை செய் இதை செய் அதை செய்யணும், அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அம்மா பேசும்போது. ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு குடும்பம்னு வந்தக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் அம்மா எதுக்கு அந்த மாதிரி என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, எதுக்கு. ஏன்னா நான் பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அப்போ புரியலைங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ ரொம்பவே புரியுது. ஏன்னா நான் இப்படிலாம் சாமி கும்பிடுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நான்லாம் ரொம்பலாம் சாமி கும்பிட மாட்டேங்க. என்னன்னா என்ன அப்படின்வாங்களே அந்த கேஸ் தான். நான் ரொம்ப பக்திலாம் இல்லை, மனசார கும்பிடுவேன் அவ்வளோதான். ஒரு நாள் கும்பிட்டாலும் அந்த மனசார கும்பிடுவாங்களே அவ்வளோதான். ஸோ நம்மளோட டே ரொட்டீனை என்றைக்குமே நம்ம விடக்கூடாதுல்ல. அதனால் எப்போவுமே என்னோடய 1 ஹவரை நான் கண்டிப்பாக எடுத்துப்பேங்க, 7 to 8. அதை முடிச்சுட்டு சரி நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறனால அதாவது நம்ம எல்லையில் இருக்க எல்லா கோயிலையும் போய் மிதிச்சுட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா தூரத்தில் இருக்க கோயில், அம்மன் கோயில் தொடுறதுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு எல்லைக்கோட்டில் இருக்க அம்மன் கோயில் எல்லாத்தையும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாங்க. ஓகே வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அவளும் சொன்னான். ஸோ எங்கள் எல்லையில் இருக்க எல்லா அம்மனும், அதாவது குறைஞ்சபட்சம் 7 சாமின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்று ஒரு டேரெக்ஷனில் இருக்கும். ஸோ அந்த டேரெக்ஷனில் இருக்க எல்லா அம்மனையும் போய் பார்த்ததில் உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சி தாங்க. ஏன்னா இப்போ தான் பக்கத்தில் தான் இருக்குன்னு பேர், ஆனால் ஒரு நாளும் போயிட்டு என்ன சொல்கிறது, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஆச்சு ஒரு நாள் தொட்டி போவோம்ல, அப்படி தான் போயிருக்கேங்க. ஸோ நாளைக்கு அம்மன் கோயில் போக இந்த கால்கள் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார்